சார் அந்த ஒற்றை மாற்று விகிதாச்சார பிரதிநிதித்துவம்னா என்ன சார்? உட்காரு. அதாவது குடியரசுத் தலைவர் தேர்தல் வேட்பாளருக்கு போட்டியிடும் பொழுது குடியரசுத் தலைவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்ற ஆன்சர் எப்படி சொல்றோம்? ஒற்றை மாற்று வாக்கு விகிதாச்சார பிரதிநிதித்துவ தத்துவத்தின் அடிப்படையில் வாக்காளர் குடும்பத்தால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னு மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறீங்க. அதோட அர்த்தம் என்னன்னு கேட்குற. அதாவது குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வாக்காளர் குழுமத்துக்கான வேட்பாளர்கள் யாராருன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் இந்த குடியரசுத் தலைவருக்கான வேட்பாளர் தேர்வுக்கான போட்டியில் ஓட்டளிக்க முடியும். நம்மளுக்கு 18 வயது ஆயிருந்தா கூட நம்ம இந்த குடியரசுத் தலைவருக்கான தேர்தலுக்கான வேட்பாளர் தேர்வில் நம்ம என்ன செய்ய முடியாது, ஓட்டளிக்க முடியாது. இதுல ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு ஓட்டு போட்டா 176 ஓட்டு போட்ட மாதிரி. ரஜினிகாந்த் என்ன சொல்லுவாரு, ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன அது மாதிரி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு ஓட்டு போட்டா 176 ஓட்டு போட்ட மாதிரி. அவன் என்ன கேட்கிறான், ஒரு ஓட்டு போட்டா அது எப்படி 176 ஓட்டுன்னு கேட்கிறேன். அதுக்கு அதாவது இதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்கு. தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. அதாவது அந்த மாநிலத்தோட மொத்த மக்கள் தொகையை அந்த மாநிலத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களால டிவைட் பண்ணிட்டு 1000ஆல மறுபடியும் என்ன செய்யணும், வகுத்துறணும். சரியா? ஃபார்முலா என்ன? மாநிலத்தின் மொத்த மக்கள் தொகை பை அந்த மாநிலத்தோட சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்ட்டு 1/1000. இப்படி இந்த ஃபார்முலாவுக்கு நீங்க டிவைட் பண்ணி செய்யும் பொழுது ஒரு நம்பர் கிடைக்கும். அதுதான் என்னது, 176. எதுக்கு? தமிழ்நாட்டின் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான ஓட்டு. இதே போல உத்தரப்பிரதேசத்தை கணக்கு பண்ணும் பொழுது அவங்களுக்கு எவ்வளவு வருது, 208 வருது. இதன் அடிப்படையில தான் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் ஓட்டளிப்பாங்க. இதே போல நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓட்டு எவ்வளவுனா 708. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு ஓட்டு போட்டா 708 ஓட்டு போட்ட மாதிரி. சரிங்களா? அப்ப ஒற்றை மாற்று வாக்கு விகிதாச்சார பிரதிநிதித்துவ தத்துவத்தின் அடிப்படையில் வாக்காளர் குழுமத்தால் குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அர்த்தம் புரிஞ்சா? இந்த நாடாளுமன்றத்தில் நீங்க சொன்னீங்க சார், இப்ப நம்ம தமிழ்நாட்டுனா அதுல 176ஓட அந்த 1000 டிவைட் பண்ணுவாங்க. உட்காரு. இப்ப சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு ஃபார்முலா சொன்னோம்ல, அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எப்படி கணக்கு பண்றான்னு கேட்கிறேன். அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு கணக்கு இருக்கு. அதே போலதான் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த ஃபிகர் மாறும். ஆனா நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பிக்சடாய் இந்தியா முழுவதுக்கும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு ஓட்டுக்கு எவ்வளவு, 708. அது மாறாது. ஆனா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான ஓட்டு வங்கி என்ன செய்யும், மாறுபடும். சரிங்களா?